ஆந்திர பிரதேசம், தெலங்கானா மாநிலங்களில் நேற்றிரவு முதல் கனமழை பெய்து வருகிறது. இதனால் பல்வேறு மாவட்டங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் புஷ்பராஜிடம் கேட்கலாம். புஷ்பராஜ், எந்தெந்த பகுதிகளில் பாதிப்பு அதிகமாக இருக்கு? இந்த மழை எவ்வளவு நாட்களுக்கு தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்க? அபிநயா, ஆந்திரா, தெலங்கானா ஆகிய மாநிலங்களில் புயல் காரணமாக நேற்று இரவு முதல் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கனமழையில் விஜயவாடாவில் நேற்று இரவு ஒரு மணிக்கு 6 சென்டிமீட்டர் என்ற அளவில் பெருமழை பெய்து விஜயவாடா நகரில் உள்ள பல்வேறு பகுதிகளும் தாழ்வான பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கிவிட்டன. இதனால் அங்கு உள்ள பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. இது தவிர 2 மாநிலங்களில் உள்ள பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்துள்ளது. எனவே 2 மாநிலங்களில் உள்ள ஸ்ரீராம் சாகர், கடம், ஸ்ரீபாதா, நாகார்ஜுன சாகர் ஆகிய உள்ளிட்ட அனைத்து அணைகளுக்கும் நீர்வரத்து அதிகரித்து மழை நீரை அங்கிருந்து திறந்து விட்டுக் கொண்டுள்ளனர். எனவே தாழ்வான பகுதிகளில் இருக்கும் பொதுமக்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். விஜயவாடாவில் நேற்று மாலை நடைபெற்ற பாறை சரிவில் சிக்கி 6 பேர் படுகாயமடைந்த நிலையில் அவர்கள் அனைவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று நேற்று இரவு மரணமடைந்து விட்டனர். ஆந்திர மாநிலத்தில் மழை காரணமாக 10 பேர் இதுவரை மரணமடைந்துள்ள நிலையில் மேலும் சிலர் படுகாயமடைந்துள்ளனர். சிலரை மழை வெள்ளம் இழுத்துச் சென்று அவர்களை காணவில்லை என்ற நிலையும் காணப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று தெலுங்கானாவில் உள்ள 9 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுத்துள்ள வானிலை ஆய்வு மையம் அந்த மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி புஷ்பராஜ்.